ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீநிவி ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டி சாப்டரில் வந்து 4th வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோவோட இந்த சாப்டர் முடியுது. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சேலஞ்சஸ் டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிற டாபிக் வந்துட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ என்னென்னா டெமோக்ரஸி அப்படின்னாலே ஸ்டார்டிங், அதாவது இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். பீப்புளுக்கு வந்து டெமோக்ரஸி ஜனநாயகம் அப்படின்ட்டுனாலே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே அவங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வர விஷயம் என்ன? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷன்லேயோ நம்ம டெமோக்ரஸிலேயோ என்னென்ன தப்புகள் என்னென்ன தவறுகள் நடந்தாலும் என்னென்ன விஷயங்கள் பீப்புளுக்கு ஃபேவராக இல்லைனாலும் பீப்புள் வந்து யார் மேலே பழிய போடுறாங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மேலே பழிய போடுறாங்களாம். இப்போ நம்ம டெமோக்ரஸியில் என்ன தப்பு நடந்தாலும் இதுக்கு காரணம் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் அப்படிங்கிற மாதிரி மக்கள் நம்பி அவங்க மேலேயே பழிய போடுறாங்களாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மேலே எப்போதுமே மக்களுக்கு வந்துட்டு ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்குது. ஒரு பூர்த்தி அவங்களோட நிபந்தனைகளை வந்து பூர்த்தி பண்ண முடியாத மாதிரியே வந்துட்டு எப்போ பார்த்தாலும் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த கிரிட்டிசிசம், அந்த ஒரு குற்றச்சாட்டுகள் வந்துட்டு 4 ஏரியாஸில் வந்து இருக்குது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில். அது என்னென்ன ஏரியா அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என்னென்னா லேக் ஆஃப் இன்டர்னல் டெமோக்ரஸி, டைனஸ்டிக் சக்சஷன், மணி அண்ட் மசில் பவர், மீனிங்ஃபுல் சாய்ஸ். ஓகேங்களா? இது 4லையும் வந்துட்டு இந்த மாதிரி மக்களுக்கு வந்துட்டு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து மக்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த 4 விஷயங்களும் இப்போ ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேயும் வந்துட்டு தவறாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னா லேக் ஆஃப் இன்டர்னல் டெமோக்ரஸி. அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ட்ராபேக்ஸ் என்னென்ன, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட அட்வான்டேஜ், நெசசிட்டிஸ் இதெல்லாம் பார்த்தோம்ல. இப்போ ட்ராபேக் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா தான் இதெல்லாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் என்னென்னா லேக் ஆஃப் இன்டர்னல் டெமோக்ரஸி, அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் தான் இது. லேக் ஆஃப் இன்டர்னல் டெமோக்ரஸி என்னென்னா பார்ட்டியோட பவர் வந்துட்டு எப்போதுமே ஒன் ஆர் ஃபியூ லீடர்ஸ்ட்டு தான் இருக்கும். அதாவது இப்போ நம்ம பிஜேபி எடுத்துட்டோம்னா பிஜேபியோட மேக்ஸிமம் பவர் யார்கிட்ட இருக்கும்? நரேந்திர மோடிகிட்ட இருக்கும். அப்புறம் அமித்ஷா, இந்த மாதிரி வந்துட்டு மோடிக்கு ரொம்ப நெருங்கினவங்க அவங்கக்கிட்ட தான் வந்துட்டு அந்த பிஜேபியோட மொத்த பவரும் இருக்கும். அதே மாதிரி தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா மேக்ஸிமம் எல்லா பார்ட்டியோட முழு கண்ட்ரோலுமே எங்கே இருக்குன்னா ஒன் ஆர் ஃபியூ பீப்புள் கையில் வந்துட்டு இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்ட்டிஸ் வந்து எப்போதுமே அவங்களுக்கான மெம்பர்ஷிப் ரிஜிஸ்டர்ஸ் வந்து வச்சுக்க மாட்டாங்களாம். அவங்களுக்குன்னு வந்து அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர்ஸ்லாம் இருக்கும்ல, இது எதுவுமே வச்சுக்க மாட்டாங்களா. அந்த கட்சியில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க, இப்போதைக்கு எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் நீங்களாங்க, புதுசாக எத்தனை பேர் ஆட் ஆனாங்க, எந்த ஒரு ரிஜிஸ்டர்ஸும் வந்துட்டு இவங்க வந்து வச்சுருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வந்துட்டு ஆர்கனைசேஷனல் மீட்டிங்ஸ் நடக்கணும்ல. இப்போ ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு பார்ட்டியோ ஒரு அசோசியேஷனோ இருக்குன்னா அவங்களுக்குன்னு வந்து ரெகுலராக இல்லைனாலும், அது ரெகுலர்னால் எப்படி சொல்கிறேன்னா வீக்லி மந்த்லி இந்த மாதிரி வந்துட்டு மீட்டிங் நடக்கணும்ல. அந்த மாதிரி மீட்டிங் எதுவுமே நடக்கிறது கிடையாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கட்சிக்குள்ளேயே வந்துட்டு எலெக்ஷன் வந்து நடக்கிறது கிடையாது. இன்டர்னல் எலெக்ஷன் வந்துட்டு நடக்கிறது கிடையாது. கட்சிக்குள்ளே இருக்கிற எலெக்ஷன் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆர்டினரி மெம்பர்ஸ், அதாவது நம்மளை மாதிரி ஒரு சாமானிய மெம்பர்ஸ், அதாவது அந்த கட்சியில் நான் கட்சியில் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்களா, இந்த கட்சியில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு அந்த கட்சியில் ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயமே இந்த மாதிரி ஆர்டினரி மெம்பர்ஸ்க்கு வந்து கிடைக்காது, அதாவது தெரியாது. இதனாலே என்னென்னா இவங்க வந்துட்டு அந்த பார்ட்டிஸ்லேருந்து ஒதுக்கி வைக்கப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் என்னென்னா டைனமிக் சக்சஷன். ஓகேங்களா? டைனமிக் சக்சஷன் தான் இப்போ சொல்கிறாங்கல்ல குடும்ப கட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, குடும்ப ஆட்சி அப்படிங்கிற மாதிரி, அதுதான் வந்துட்டு இது. ஓகேங்களா? என்னென்னா இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து எப்போதுமே அவங்களோட ப்ரொசீஜர்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவும் ஓப்பனாகவும் வச்சுக்க மாட்டாங்க. அதாவது மக்களுக்கு வந்து உள்ள பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அதாவது சொன்னேன்ல அதே பாயிண்ட் மாதிரி தான். ஓகேங்களா? அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் எக்ஸாக்டாக என்ன நடக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு ஈஸியாக தெளிவுபடுத்துகிற மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் மூடி மறைக்க தான் செய்வாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட டாப் பொசிஷன் இருக்குல்ல, அதாவது இப்போ ஒரு பார்ட்டி இருக்குன்னா, இப்போ டிஎம்கே எடுத்துக்கிட்டோம்னா அந்த டிஎம்கேயோட டாப் பொசிஷன் வந்துட்டு ஒரு ஃபேமிலி மெம்பரை சேர்ந்தவங்களோட தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கருணாநிதி இருந்தார், அடுத்து ஸ்டாலின், இப்போ இனிமேல் யார் வரப்பாரோ உதயநிதி ஸ்டாலின். இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரே ஃபேமிலியில் உள்ளவங்க தான் வந்துட்டு அடுத்தடுத்து வந்துட்டு அந்த ஹையான அந்த போஸ்டிங் வந்துட்டு வருவாங்க. இதுதான் வந்து டைனமிக் சக்சஷன். இதனால என்ன ஒரு ட்ராபேக், இந்த டைனமிக் சக்சஷன்னால என்ன ஒரு ட்ராபேக்னால் என்னென்னா
யார் யாருக்கெல்லாம் அடிக்வேட்டான ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பரான ஒரு சப்போர்ட்டு இந்த மாதிரி எதுவுமே இல்லாதவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஹையஸ்ட் பொசிஷன் வந்துட்டு ஆக்குபை பண்ணுறாங்க. ஹையஸ்ட் பவருக்கு வந்துட்டு வர்றவங்க ம அதுக்கு ஒரே குடும்பத்துலேருந்து வர்றவங்கனால அவங்களுக்கு வந்து சில சில டைம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு இடையில ஒரு சப்போர்ட் இல்லாதவங்களும் இந்த மாதிரி கட்சியில் ஒரு பெரிய பொறுப்பை வந்து ஏற்றுக்கிறாங்க. இது வந்துட்டு டெமோக்ரஸிக்கு நல்ல விஷயமே கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது என்னென்னா மணி அண்ட் மசில் பவர். ஓகேங்களா. இப்போ என்னென்னா பார்ட்டிஸ் எப்போதுமே இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னால் என்னென்னு சொன்னோம், தே வின் த எலெக்ஷன் அப்படின்ட்டு கண்டஸ்ட் எலெக்ஷன் அண்ட் வின் பவர் அண்ட் ஹோல்டு கண்டஸ்ட் எலெக்ஷன் அண்ட் வின் இன் இட் அண்ட் ஹோல்ட் பவர் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்ல. அதுதான் வந்துட்டு இதோட மெயினான ஒரு ஐடியா. ஓகேங்களா. என்னென்னா பார்ட்டிஸ் வந்து எப்போதுமே எலெக்ஷன் வந்து வின் பண்ணுறதுக்காண்டி தான் முக்கியமாக வந்துட்டு போராடுவாங்க. அவங்களுக்கு தேவை எலெக்ஷனை வின் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இந்த எலெக்ஷனில் வின் பண்ணுறதுக்காண்டி அவங்க எப்போதுமே வந்துட்டு நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்துட்டு தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி இப்போ ஆர்டினரியாக மக்களுக்கு வந்து காசு கொடுத்து ஓட்டு வாங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கும்ல, காசு கொடுப்பாங்க. அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர் வந்து பணம் கொடுத்தாங்கன்னா மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இந்த மாதிரி சில கரப்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்துட்டு மணி அண்ட் மசில் பவர் வந்துட்டு இருக்குது. அதாவது பணம் அதிகமாக இருக்கிறவங்கள வந்துட்டு இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து கேண்டிடேட்ஸாக நாமினேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கிரிமினல்ஸையும் வந்துட்டு நாமினேட் பண்ணுது. ஏன்னா அவங்களுக்கு பயந்துக்கிட்டும் இல்லை எலெக்ஷனில் வந்து ஓட்டு போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிமினல்ஸ்கிட்ட தான் மேக்ஸிமம் வந்துட்டு நிறைய பணமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னாலேயும் வந்துட்டு இந்த மாதிரி பீப்புள், அதாவது பணம், அது மட்டும் இல்லாமல் மசில் பவர், இந்த மாதிரி கிரிமினல்ஸ் இவங்க எல்லாரையும் வந்துட்டு அதிகமாக வந்து கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அடுத்தது மீனிங்ஃபுல் சாய்ஸ். அதாவது ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கும்ல, அதாவது ஒரு கருத்து மாதிரி இருக்கும்ல. அதாவது பார்த்தோம்ல செக்குலரிசமு, கம்யூனிசமு, இந்த மாதிரி கம்யூனிசம் மேக்ஸிமம் எல்லாரும் அப்போஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குன்னு தனித்தனி கொள்கைகள் இருக்கும்ல. இந்த கொள்கைகள் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஒவ்வொரு பார்ட்டிக்கும் வேறுபடணும். ஆனால் வந்துட்டு என்னன்னா, இப்போதைக்கு என்ன சிச்சுவேஷன் நடக்குதுன்னா, எல்லா பார்ட்டிக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கொள்கைகள் இருக்குது. இதனாலேயே வந்து மக்கள்னால வந்துட்டு எந்த பார்ட்டியை சூஸ் பண்ணி எலெக்ட் பண்ணி அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து அவங்கள லீடர் ஆக்குறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டனில் லேபர் பார்ட்டிக்கும் கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கும் வந்துட்டு டிஃப்ரென்சஸ், அவங்களோட ஐடியாலஜியில் வந்துட்டு டிஃப்ரென்சஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால் அவங்களால யாரை வந்துட்டு எந்த பார்ட்டியை வந்துட்டு கவர்மெண்ட் கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் பீப்புள் வந்துட்டு சரி கட்சியை வச்சு தான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியல, சரி அந்த கேண்டிடேட் வச்சு அது தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தாலும் அப்படியும் முடியலை. ஏன்னா ஒரு கேண்டிடேட் இப்போ ஒரு ஆள் இருக்காருன்னா அவரை நம்ம எலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவர் எலெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இன்னொரு கட்சி வந்து தவிராது. ஸோ நம்ம இந்த கட்சியை பார்த்தும் இந்த ஆளை பார்த்தும் செலக்ட் பண்ணுவோம். சரி இந்த கட்சி வந்தால் நம்மளுக்கு வந்துட்டு பவர், நம்மளுக்கு வந்துட்டு நல்லது நடக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஆள் வந்தால் நம்மளுக்கு வந்து நல்லது பண்ணுவார் அப்படின்ட்டு நினச்சி நம்ம வந்துட்டு நம்ம நினச்சிட்டு நம்ம எலெக்ட் பண்ணுவோம். ஆனால் வந்துட்டு அந்த ஆள் வந்துட்டு வேறு கட்சிக்கு வந்துட்டு தாவி போயிடுவார். ஸோ வந்துட்டு இதுவும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில். ஓகேங்களா. ஹவு கேன் பார்ட்டிஸ் பி ரிஃபார்ம்? இந்த ட்ராபேக்ஸ் எல்லாம் எப்படி நம்ம மேற்கொண்டு வரலாம், எப்படி வந்து நம்ம எதிர்த்து வரலாம் அப்படிங்கிறது தான் இது. ஓகேங்களா. அதுக்கு வந்து சில சஜஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. என்னென்னா சஜஷன்ஸு என்ன, நம்மளோட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இந்தியாவில் இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு சில சஜஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா, கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு என்னென்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ண, அதாவது அவங்க இப்போ எம்எல்ஏவோ எம்பியோ வந்துட்டு அவங்க எலெக்ட் ஆகிட்டாங்க. இப்போ வந்து ஏடிஎம்கேல இருந்துட்டு ஒரு எம்எல்ஏ வந்து எலெக்ட் ஆகிறாரு அப்படின்னா அவர் வந்துட்டு அவரோட ஆட்சி காலம் முடிகிற வரைக்கும் ஏடிஎம்கேல மட்டும்தான் இருக்க முடியும். சப்போஸ் அவர் டிஎம்கே மாறணும்னு நினச்சி அவர் மாறினார் அப்படின்னா அவரோட பதவி வந்துட்டு போயிடும். அதே மாதிரி இப்போ பிஜேபியிலேருந்து ஒரு எம்எல்ஏ எலெக்ட் ஆகிறாரு, அவர் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கும்போதே அவருக்கு, அதாவது அந்த எம்பி போஸ்ட் போயிட்டு இருக்கும்போதே அவர் வந்து காங்கிரஸ் வந்து கட்சி தாவணும் அப்படின்ட்டு நினச்சாருன்னா அவரோட எம்பி போஸ்ட் வந்துட்டு போயிடும். ஓகேங்களா. இதைத்தான் சொல்கிறாங்க.
இதை வந்துட்டு டிஃபெக்ஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்னென்னா சேஞ்சிங் பார்ட்டி அலையன்ஸ் ஃப்ரம் த பார்ட்டி ஆன் விச் தி பர்சன் காட் எலெக்டட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்டி. அதாவது ஒரு பார்ட்டியில், அதாவது எந்த கட்சியில் இருந்துட்டு அவங்க எந்த கட்சியில் இருக்கும்போது அவங்க எலெக்ட் பண்ணாங்களோ, அவங்க ஜெயிச்சாங்களோ, அந்த கட்சியிலேருந்து வேறு கட்சிக்கு மாறினா அவங்களோட பதவி வந்துட்டு போயிடும். ஓகேங்களா? இதனாலேயே வந்துட்டு இதனால ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னென்னா இந்த ஒரு விஷயத்தினாலேயே அந்த பார்ட்டி ஹெட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையே தான் வந்துட்டு இந்த எம்பியும் எம்எல்ஏவும் மண்டையாட்டணும். அவங்க என்ன சொன்னாலும் ஆமாம் சாமி போடணும். இவங்க வந்து எதுவும் எதிர்த்து பேச முடியாது. சப்போஸ் எதிர்த்து பேசினா கட்சி விட்டு தூக்கிடுவாங்க. கட்சி விட்டு தூக்கினா இவங்களுக்கு வந்துட்டு அந்த போஸ்டிங் வந்துட்டு போயிடும். ஓகேங்களா? இதனாலே வந்துட்டு இந்த எம்பியும் எம்எல்ஏவும் கட்சியோட ஹெட்டு வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஆமாம் சாமி போடுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்மளோட சுப்ரீம் கோர்ட், அதாவது ஹையஸ்ட் கோர்ட் இன் இந்தியா என்னென்னா சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, மணி அண்ட் கிரிமினல்ஸ், அதாவது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து குறைக்க பார்க்குறாங்க. ஓகேங்களா? அதாவது மணி அண்ட் கிரிமினல்ஸோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து குறைக்க பார்க்குறாங்க. இதனால் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன ஒரு ஆர்டர் போட்டிருக்கு அப்படின்னா, அஃபிடவிட் வந்துட்டு ஃபைல் பண்ணணும். அஃபிடவிட் அப்படின்னா என்னென்னு பார்த்துலாம். அ சைன் டாக்குமெண்ட் சப்மிட்டட் டு அன் ஆஃபீஸர் வேர் அ பர்சன் மேக்ஸ் இஸ் ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ஹிஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷன். அதாவது நம்ம எலெக்ஷன் கமிஷனில் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட என்ன பண்ணணும்னா, நம்ம கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணணும்னா அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், பர்சனல் டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு ஃபைல் மாதிரி க்ரியேட் பண்ணி அதை வந்துட்டு நம்மளோட ஆஃபீஸர்ஸ்கிட்ட வந்துட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு அஃபிடவிட். இந்த அஃபிடவிட்டில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா, அந்த கேண்டிடேட்டோட ப்ராப்பர்ட்டி எவ்வளோ இருக்குது, அவங்களுக்கு அசையா சொத்து எவ்வளோ இருக்குது, அசையும் சொத்து எவ்வளோ இருக்குது. அசையா சொத்துனா நிலம், இந்த மாதிரி லேண்டு, இந்த வீடு, இதெல்லாம் வந்து அசையா சொத்து. ஓகேங்களா? அசையும் சொத்துனா நகை, பணம், இதெல்லாம் அசையும் சொத்து. இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எதிரான கிரிமினல் கேசஸ் என்னென்ன இருக்குது, இது எல்லாத்தையும் பற்றி அந்த அஃபிடவிட்டில் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்குன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஆர்கனைசேஷனல் எலெக்ஷன் வந்துட்டு நடத்தணும். அதாவது அவங்களுக்குள்ளே அவங்க அந்த கட்சிக்குள்ளேயே வந்துட்டு எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணணும். அதாவது அவங்களோட லீடர்ஸ், அதுக்கப்புறம் கீழே இருக்க சப்பார்டினேட்ஸ் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்குள்ளேயே எலெக்ஷன் வந்து நடத்தணும். அது மட்டும் இல்லாமல் இன்கம் டேக்ஸோட அந்த ஒரு பில், அந்த அவங்க என்னென்ன இன்கம் டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க, அவங்க எவ்வளோ பே பண்ணணும், இது எல்லாத்தோட டீட்டெயில்ஸையும் வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டு மெயின்டைன் ரெஜிஸ்டர் ஆஃப் இட்ஸ் மெம்பர். அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அவங்களோட ஆல்ரெடி சொன்னது தான். ஓகேங்களா? அவங்களோட மெம்பர்ஸோட ரெஜிஸ்டர் வந்துட்டு வச்சுக்கணும். அவங்க எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க, எத்தனை பேர் ஆப்சென்ட் ஆகிருக்காங்க, எத்தனை பேர் கட்சியில் புதுசாக சேர்ந்துருக்காங்க, எத்தனை பேர் நீங்கியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ்க்கான ரெஜிஸ்டர்ஸும் வந்துட்டு இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்குன்னு தனியாக கான்ஸ்டிடியூஷன் இருக்கணும். அதாவது அவங்களுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இண்டிபெண்ட் அத்தாரிட்டி. அடுத்து அவங்களே தான் வந்துட்டு அவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் நடந்துச்சுன்னா அவங்களே வந்து ஜட்ஜாகவும் நடந்துக்கணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணணும். ஹையஸ்ட் போஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஏதாவது பெரிய போஸ்டிங், அதாவது ஏதாவது பெரிய போஸ்டிங்க்கு வந்து அந்த கட்சிக்குள்ளேயே வந்துட்டு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே வந்து எலெக்ஷன் வச்சு அவங்க அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள வந்துட்டு அந்த ஹையஸ்ட் போஸ்ட்க்கு வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பார்ட்டிஸ்லேயும் வந்து 1/3 ஆஃப் விமன் கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது ஸ்டேட் ஃபண்டிங். அதாவது கவர்மெண்ட் வந்து எலெக்ஷன் டைமில் வந்துட்டு எப்போதுமே இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு அவங்களுக்கு தேவைப்படுற அந்த பிரச்சாரம் இது எல்லாத்துக்கும் கேன்வஷிங்க்கு தேவைப்படும்ல, அந்த மணி, அப்புறம் உங்களுக்கான அந்த ரேடியோ, ஃப்ளெக்ஸு, பேனர், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ஃபண்டு கொடுத்து, பணம் கொடுத்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வந்து சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் தான் வந்து ஒரு டெமோக்ரஸியில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட். அது மட்டும் இல்லாமல் அது இல்லைன்னா என்ன நடக்கும், அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம், இதெல்லாமே இந்த சாப்டரில் இருக்குது. ஓகேங்களா? அதோட அந்த சாப்டர் முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.